ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வர எல்லா கேரக்டரும் ஜஸ்ட் கற்பனை தான். ஸோ வீடியோவை பார்த்துட்டு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம ஆப்டிடியூட் கான்செப்ட்ஸை ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டைலில் சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்கோம். பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இன் அன் ஆல் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் in Stella Maris College, 70% of the girls claim they are single. இதை நம்புற மாதிரி இல்லை, பட் இந்த கொஸ்டினுக்கு நம்புற மாதிரி தான் நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஓகே, 30% of them secretly date. ஓகே, இது நம்புற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட், அவுட் ஆஃப் த 30%, 50% are caught by the warden. There are 300 girls. How many got caught? ஓகே, இது வந்து ஒரு ரியலிஸ்டிக் சினாரியோ. நம்ம பார்க்கலாம். 300 இருக்கு. ஓகே, அதில் வந்து 70% கிளைம் தேர் சிங்கிள். ஓகே, 70% என்னது? 70/100. ஓகே, அதில் வந்து 30% தேர் சிங் தேர் சீக்ரெட்லி டேட்டிங். இந்த இதில் ஒரு 30%, இப்போ என்னது? 30/100. ஓகே, அதில் 30%, 50% காட் பை த வார்டன். ஓகே, எத்தனை பேர் மாட்டிக்கிட்டாங்க அதான் கொஷின். இதில் 50%, ஸோ 50/100. ஓகே, சால்வ் பண்ணலாமா? 0 கேன்சல் ஆகிடும், 0 கேன்சல் ஆகிடும், இந்த 0 கேன்சல் ஆகிடும், இந்த 0 கேன்சல் ஆகிடும். ஸோ என்ன பாக்கி இருக்குது? 3 × 7 × 3 × 5/10. இதையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். 5 2s are 10. ஓகே, ஸோ 3 7s are 21, 21 3s are 63. ஓகே, 63/2. இது பண்ணிங்க அப்படின்னா வரும். ஸோ 31.5 சம்திங் வரும். ஓகே, அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம் 32 girls were caught by the warden. Okay, இது வந்து ஆக்சுவலி ரியலிஸ்டிக் சினாரியோ தட் ஹேப்பன்ஸ் at Stella Maris College every year. ஓகே, என்ன கேட்டு பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். பிரியங்கா calculated her 1-year relationship cost as follows. Monthly average வந்து 5,000 she is spending. She got 20% back as gifts. She sold 60% of those gifts on OLX but had to pay 18% GST. வாட்ஸ் அண்ட் நெட் ரிகவரி. ஓகே, இது வந்து ஒரு பிஸ்னஸ் விமன் மாதிரி இருக்காங்க. ஓகே, ஸோ வந்த கிஃப்டை கூட வந்து ஷீ சென்டிங் இட் பேக். ஓகே, பட் ஷீ ஸ்பெண்டிங் மந்த்லி ஆவரேஜ் வந்து 5,000. ஸோ இயர்லி வந்து ஹவு மச் ஷீ ஸ்பெண்டிங்? 5K × 12, 60,000 ஷீ ஸ்பெண்டிங். ஓகே, இயர்லி. அதில் வந்து ஷீ காட் 20% பேக் அஸ் கிஃப்ட்ஸ். இதில் 20% எவ்வளோ? 20% ஆஃப் 60K எவ்வளோ? 20னா 20/100. ஓகே, இன்ட்டு 60,000. ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா 12,000 ஷீ இஸ் கெட்டிங் இட் பேக் அஸ் கிஃப்ட்ஸ். ஓகே, இதில் வந்து 60% ஆஃப் தோஸ் கிஃப்ட்ஸ் ஆன் ஷீ இஸ் செல்லிங் இட் ஆன் OLX டு கெட் த மணி பேக். 60% என்னது? 60/100 இன்ட்டு 12,000. ஓகே, சால்வ் பண்ணலாமா? 12 6 are 72, 7,200 rupees. She's getting it back. But இங்கே என்ன ப்ராப்ளம்னா, ஷீஸ் பேயிங் 18% as GST. இதில் 18% ஷீஸ் பேயிங். ஸோ 18%னா 18/100 இன்ட்டு 7,200. She is paying it as what? She is paying it as GST, which is equal to எவ்வளோ? 1296 பே பண்ணுறாங்க. இப்போ கொஸ்டின் என்ன? வாட் இஸ் அ நெட் ரிகவரி? இவ்வளோ ஷீ ஸ்பெண்டிங் திஸ் மச் மணி ஆன் அ ரிலேஷன்ஷிப். ஓகேவா, ஒரு கேர்ள் இஸ் ஸ்பெண்டிங் திஸ் மச் மணி விச் இன் இட் செல்ஃப் இஸ் ஹைலி அன்லைக்லி. பட் ஸ்டில் இந்த கொஸ்டினுக்காக நம்ம நம்பலாம். ஓகே, இதில் வந்து வாட் இஸ் அ நெட் ரிகவரி கேட்டிருக்காங்க. ஸோ 7,200 மைனஸ் 1296 இதுதான் நெட் மணி தட் ஷீ இஸ் ரிகவரிங் ஃப்ரம் த ரிலேஷன்ஷிப். அது எவ்வளோ? இஸ் ஈக்குவல் டு 5904. ஓகே, இதுதான் ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இன் சென்னை, Bumble had 10,000 mail accounts and 30% of them used fake age or location, which is typical, and 40% of them used filter heavy DP, which is display picture, and 10% of them matched with real girls. So how many fake boys actually matched? பார்க்கலாமா? ஸோ 10,000 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 30% வந்து ஃபேக்ன்றாங்க. 30%னா எவ்வளோ? 30/100. ஸோ வித்தின் தட் 40% யூஸ்ட் ஃபில்டர் ஹெவி டிபி. இதில் 40%, ஸோ 40/100 மல்டிப்ளை பண்ணணும்.
அதில் 10% தான் தேர் மேட்சிங் வித் ரியல் கேர்ள்ஸ். ஸோ 10% வேணா 10/100 சால்வ் பண்ணலாமா? ஸோ 0000 கேன்சல், இந்த 0000 கேன்சல், இந்த ஒரு 00 கேன்சல், இந்த ஒரு 00 கேன்சல். எவ்வளோ பாக்கி? ஸோ 30 into 4 is what? 120. ஓகேவா? ஸோ how many fake boys actually matchedன்னு பார்த்தீங்கன்னா 120 boys தான். ஸோ நீங்கள் ஃபேக் பண்ணீங்க அப்படின்னா out of 10,000 accounts, the probability of you matching with real girls is very less. So actual pick upload பண்ணுங்க boys. Okay, next question பார்க்கலாம். Next question பார்க்கலாம். If Rahul from VIT tried sneaking into Stella Maris hostel to meet his semi-girlfriend Sneha over a semester, which is about 5 months. Okay, he planned 20 sneaks. அதாவது 20 தடவை he tried to go into Stella Maris hostel. Okay, அதில் வந்து 40% of the attempt வந்து வாட்ச்மேன் வாஸ் ஆன் பிரேக். ஸோ இது ஈஸியாக வந்து உள்ளே போயிட்டான். இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ளே போயிட்டான். ஓகே, ஆன் த ரிமைனிங் 60% he had to bribe இந்த வாட்ச்மேனுக்கு வந்து பிரியாணியோ சிகரெட்டோ கொடுத்துட்டு which he was able to get in. அதில் 60% ட்ரை பண்ண 50% தான் he was able to succeed. So out of all the successful entries, 30% ended with Sneha not even being the room. உள்ள போயும் அவ இல்லை, பிகாஸ் ஷி வெண்ட் அவுட் வித் சம்மன் எல்ஸ். ஓகே, விச் இஸ் டிபிக்கல். இப்போ இந்த சக்ஸஸ்ஃபுல் என்ட்ரிஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, 20 அட்டம்ப்ட்ஸ் பண்ணுறான், அதில் 40% வந்து வாட்ச்மேன் பிரேக்கில் இருக்குன்னு ஈஸியாக போயிடலாம். 40% ஆஃப் 20 வாட், 40% இன்ட்டு 20, 25, 8. ஓகே, தட் இஸ் 8 அட்டம்ப்ட்ஸில் வந்து 8 டைம்ஸ் வந்து ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிடுறான், உள்ளே போயிடுறான். is able to break into the hostel. 16 remaining 60% அந்த 8 வந்து போயிடுச்சு 20ல. ரிமைனிங் எவ்வளோ? 12 தான். 12 தான் 60%. கரெக்டா? 12 வந்து எட்டு பிரைப். இந்த பிரைப் பண்ணியும் 50% வந்து சக்ஸஸ் பண்ணுறான். ஸோ 12% வந்து 50% என்ன? 1/2, 50/100. ஓகே, ஸோ 6 தடவை தான் சக்ஸஸ். ஓகே சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? அவுட் ஆஃப் ஆல் த சக்ஸஸ்ஃபுல் என்ட்ரிஸ், which is what? 8 plus 6. So 14 success entries இருக்கு. இதில் வந்து 30% ended with Sneha not even being in the room. உள்ள போயும் Sneha is not there. இதில் 30% எவ்வளோ? 30/100 எவ்வளோ? ரஃப்லி இது கேன்சல் பண்ணிக்கலாம். 30% பார்த்தீங்கன்னா 4. ஓகே, ரஃப்லி 4 வச்சுக்கோங்க. ஓகே, ரஃப்லி 4 point something வரும். 4 டைம்ஸ் வந்து ஸ்னேஹா இஸ் நாட் ஈவன் இன் த ரூம். அவுட் ஆஃப் 14, 4 இல்லை அவங்க. ஓகே, ஹவு மெனி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ஃப்ரூட்ஃபுல் ஸ்னீக்ஸ் டிட் ராகுல் ஆக்சுவலி மேனேஜ்? 14 4 இல்லை, 10 தான் ஸ்னேஹா இஸ் அவைலபிள். 10 தான் ஆன்சர். 10 தடவை தான் ராகுல் இஸ் ஏபிள் டு மீட் ஸ்னேஹா. ஓகே.